வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஐஸ் யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. என்னன்னா S25 சீரிஸ் வந்து அக்ராஸ் த குளோப் உங்களுக்கு 88 பவர்டாக தான் இருக்க போகுது. ஸோ Exynos 2500 நினச்சி நம்ம வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் Dimensity 9400 யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு விஷயங்க, போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஐ பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. டிவைஸோட நேமை மென்ஷன் பண்ண கூட மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. ஆன் டிவைஸ் ஏஐ, கிளவுட் ஏஐ இதுதான் இருக்கும். சரி, மொத்தம் வந்து இது இங்கே கிளாரிஃபை செய்யப்பட்டுள்ளது. அப்போ இப்போதைக்கு வந்து 2500க்கு அப்போ சங்கா ப்ரோ அப்படின்னா இல்லை. ஸோ அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ராஜ் நாகராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் ப்ரோ, நான் உங்கள் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு யூசரு, ப்ளஸ் கேமரா ரொம்ப யூஸ் பண்ணுவேன், பட் நான் கேம்லாம் பெருசாக ஆட மாட்டேன். நான் S24 மாதிரியான ஒரு ஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவோ V15 ப்ரோ ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிள் ப்ரோ, நீங்கள் S24 மாதிரியான ஃபோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இருக்க போகிறதில்ல. அது முக்கியமாக கேமரா யூஸ் பண்ணுற ஆஸ்பெக்டில். பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, கேமராவை நம்ம யூஸ் பண்ணும்போது 2400 இருந்தால் என்ன, இல்லாட்டி 8 Gen 3 இருந்தால் என்ன, இல்லாட்டி 9400 9300 இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹீட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் அதிகமான விஷயங்களே வந்து கேமரா லைவாக ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன், ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கேமரா வந்து பப்பர பேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது வெறுமனே அது வந்து ஒரு நமக்கு ஒரு பைனாக்குலர் மாதிரி வேலை செய்யுதுன்னு வச்சுப்போமே. சும்மா அது என்ன பார்க்குதோ அதை ஸ்க்ரீனில் கட்டுது, அவ்வளோதான். பட் இப்போ எப்படி தெரியுமா, சீன் ஆப்டிமைசர் மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே அறியாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ப்ளஸ் ஃபீல்டு, அதாவது அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத அது ரெக்கக்னைஸ் பண்ணோம். இப்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரீனாக ஓகே, அப்போது வெஜிடேஷன் ஓகே, அதாவது ட்ரீ இல்லாட்டி பிளான்ட்ஸ் இது அதிகமாக இருக்கா, இல்லாட்டி நம்மளோட ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய டாஸ்க் வந்து இப்போ சும்மா நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சாலே ஏன் ஃபோன் சூட் ஆகுதுன்னும் போது ஏகப்பட்ட டாஸ்க்கு ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மாவே வந்து சீன் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ஒயிட் பேலன்சிங், இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன எக்ஸ்போஷர் வச்சா நல்லாயிருக்கும், இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ஷட்டர் ஸ்பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் வந்து இப்போலாம் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஃபோன் வார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே S24 நடக்கும். அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் விவோ V15 ப்ரோ யூஸ் பண்ண மனநிலையிலே இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய 50,000 ரூபா ஃபோன் எது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, அதில் கேமராவை ஆன் பண்ணி சும்மா அப்படி வச்சு கொஞ்ச நேரம் இருந்தாலே ஃபோன் ஹீட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. நீங்கள் S24 யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு திக்கான கேஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோன் வார்ம் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஃபேக்ட். அதனால் நீங்கள் S24 போகிறத பற்றி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இப்போ 65,000 அவைலபிளாக இருக்குது, 256 GB மாடல். ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொங்கல் டைமில் மேபி 55,000க்கு வந்ததுன்னா கூட சூப்பரான ஒரு டீல் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா Jan 21 இல்லாட்டி 22 இந்த மாதிரியான டைமில் S25 சீரிஸ் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட விவோ V15 ப்ரோ அது இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 25 சீரிஸ் ரிலீஸ் ஆனதும் 24 சீரிஸ்க்கு ஏதாவது கிளியரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சேல் வரும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே 50,000 ரூபாய்க்குள்ளார நிறைய நல்ல ஃபோன்ஸும் இருக்குது. சொல்லப்போனால் ஹானரில் வர 300 சீரிஸ் வரப்போகுது. அப்புறம் உங்களுக்கு ரியல்மியில் GT7 ப்ரோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதாவது ப்ரைசிங் ஆஸ்பெக்டில். அதே சமயம் iQOO 12 ஆஃபர் டைமில் இருக்கும். ஸோ இதெல்லாமே கூட நல்ல டிவைஸ் தான். நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இது எல்லாமே நல்ல ஃபோன்ஸ் தான். சொல்லப்போனால் ப்ரோ மோடில் போய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஃபோன்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலா அப்படிங்கிற நண்பர் வந்து 5,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு இயர்பட் வேணும் ப்ரோ, முக்கியமாக வந்து கால் பேசுகிறதுக்கு CMF நல்லா இருக்குமா? ஓகே, ஸோ CMFல வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட்ஸ் ப்ரோ 2 ப்ரோவா சரி, இந்த மாதிரியான மாடல் கூட இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம கூட நல்ல ஒரு TWS சொல்ல முடியும். பட் எப்பயும் மாதிரி தான் 5,000 ரூபாங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணல அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து ஹைஃபை கோடக்லாம் வேணும், ஆடியோ கோடக் வந்து எனக்கு LDAC இருக்கணும், LHDC இருக்கணும், ஆப்டெக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால ஃபோன் கால் அண்ட் மியூசிக் கேஷுவல் யூசர் அப்படின்னா மோர் தென் எனஃப் ப்ரோ. சீரியஸாக Nord Buds 3 Pro இஸ் மோர் தென் எனஃப். மேக்ஸிமம் யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். ரீசன் என்னென்னா, இப்போ ஆப்டெக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஆப்டெக்ஸ் என்ன ஃபோனில் இருக்கோ அதில் மட்டும் தான் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் மாதிரியான விஷயங்கள் ஒர்க் ஆகும். அதே சமயம் LHDC இருக்குது அப்படின்னும் போது LHDC எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃபோனில் தான் LHDC ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரியான பட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆஃபர் டைமில் 3,000 கீழே கிடைக்குது. ப்ளஸ் இதில் ட்ரிபிள் மைக் வேறு இருக்குது. ஒரு பட்லையும் ட்ரிபிள் மைக் இருக்கிறனால உங்களுக்கு அவுட்டோர் கால்ஸ் கூட நல்லா இருந்ததுங்க. ஸோ அதனால் நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் ஒரு நண்பர் வந்து கீழே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு டியூப் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. Realme Air 6 Pro, Oppo Enco Air 3 Pro நல்லாயிருக்கும் ப்ரோ, அதுவும் ஓகே. ஆனால் கால் பேசுறதுக்கு கொஞ்சம் சுமார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருல, அது என்னமோ உண்மை தான். ஸோ அதனால தான் நான் வந்து Oppo Enco Air 3 Pro அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது கூட என்னாச்சுன்னா கால்ஸ் மாதிரியான விஷயங்களே இதுக்கு ஒரு எட்ஜ் கிடச்சது உண்மை தான். ஓகே, அப்புறம் ஃபிட்டு வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்கும் இது ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3,000 வந்து நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் இருக்குது, இதுலேயே ரியல்மியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த LDAC மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே மோர் தென் எனஃப் ப்ரோ. இதை வாங்கினாலே செட்டில் ஆகிடுவீங்க.
அடுத்து என்னன்னா யுவராஜன் அப்படிங்கிறவர் வந்து ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ நாட் கனெக்டிங் டு மை OnePlus 11 எனி சொல்யூஷன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரா. இப்போ யுவா ப்ரோக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறதுக்குள்ள அமர்நாத் அப்படிங்கிற நண்பர் அவர் கேட்டிருக்க கேள்வியும் இதுக்கும் ஒரு ரிலவன்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல்மி 3 ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களா, எப்போ பாரு இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ மட்டும் எப்பயுமே ஃபேஸ் பண்ணுறாங்களா, திடீர்னு நல்லா கட்டிட்டு இருக்குமா, திடீர்னு பார்த்தா கிராக்லிங் சவுண்ட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியே போயிடுது, லேட்டன்சி பயங்கரமாக ஃபீல் ஆகுது, என்னால் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸே யூஸ் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த 5 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி 3 ப்ரோ யூசர்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது இந்த மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா? நான் ரியல்மி 3 ப்ரோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இஷ்யூலாம் இல்லை. பட் அதுக்காக எப்பயுமே இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் யாருக்கு எப்போ டிவைஸில் ஏதாவது ஒரு சில ஹார்ட்வேர் லெவல் லிமிடேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 2 பேருக்குமே பாருங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து என்னடானா பட்ஸ் ஏர் 3 ப்ரோ வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது OnePlus 11. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களோட பட்ஸை ரீசெட் பண்ணி பாருங்க, அப்பயும் கனெக்ட் ஆகலைன்னா அப்போ ஃபோனில் உள்ள ப்ளூடூத் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த மாதிரியான இந்த ஒரு மாதிரி லேட்டன்சி அண்ட் கிராக்லிங் இந்த இஷ்யூ விட்டு வெளில வரதுக்காக நான் ப்ளூடூத் செட்டிங் ரீசெட் பண்ணி பார்த்துட்டேன், ஏகப்பட்ட ரீசெட் ஃபோன் ரீசெட் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், கடந்த 5 வருஷமா யூஸ் பண்ணுறேன்னா என்ன தான் பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், இப்பயும் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல எதுக்குன்னா நீங்கள் யாராவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எவ்வளோ பேர் நீங்கள் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட ரியல்மி 3 ப்ரோ இருந்து அவங்களுக்கும் இதே மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்போ இது வந்து டிவைஸ் ரிலேட்டட் டிஃபெக்ட், அதாவது மாடல் ரிலேட்டட் டிஃபெக்ட். அப்படி இல்லை அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம நண்பர் இவரோடது அமர்நாத் அவரோட டிவைஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் OnePlus 11 யூஸருக்கும் கிட்டத்தட்ட இதே தான். நீங்கள் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு பேராகலை அப்படின்னா எனக்கு தெரியல, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெண்டுமே ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட்ஸையும் ரீசெட் பண்ணியிருப்பீங்க, அப்பயும் பேராகலை. அப்போ ப்ளூடூத் செட்டிங் ரீசெட் பண்ணுறீங்க, அப்பயும் பேராகலைன்னா கஷ்டம் தான். ஓகே, ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா விவேக் சௌந்தரராஜன் பிக்சல் லேப்டாப்ஸ் லாஸ்லெஸ். பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முன்னெல்லாம் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஆப்டெக்ஸில் வந்து மேக்ஸிமம் கோடக்ஸ் வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்க முடியும். பட் இப்போ ஆப்டெக்ஸ் ஹெச்டி இது ரெண்டுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருந்தாலும் கூட இப்போ 7300 எனர்ஜி இந்த மாதிரியான ப்ராசர் யூஸ் பண்ணும்போதும் 6300 இந்த மாதிரியான ப்ராசர் யூஸ் பண்ணும்போதும் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டெக்ஸ் உங்களுக்கு எனேபிள்டாக தான் இருக்கும். ஸோ அது பிராண்ட் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகி நமக்கு ஷோகேஸ் பண்ணுறதும் ஷோகேஸ் பண்ணாமல் போகிறதும் அது வந்து பிராண்ட் கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்டெக்ஸ் வந்து பிக்சல் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா பிக்சல் ஆப்டெக்ஸ் ஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. லாஸ்ட்லெஸ் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்குது ப்ரோ. லாஸ்ட்லெஸ் அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து கூட நான் அவ்வளோ பார்த்ததில்ல, பட் அடாப்டிவ் அப்படிங்கிறதுனால பார்க்க முடிஞ்சிருக்கு. பட் பிக்சல் பொறுத்த வரைக்கும் ஆப்டெக்ஸ் ஹெச்டி ஃபார் ஷோர் கேரண்டீட். அடுத்து என்னன்னா சஞ்சீவ் குமார் ஹவ் இஸ் இட் கம்பேர். ஓகே, ஸோ இயர்ஃபோன் வந்து நத்திங் இயரோட கம்பேர் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இயர்ஃபோன் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா 6300 வித் ஆல் தோஸ் ஆஃபர்ஸ் நம்மளால் வாங்க முடியுது. நத்திங் இயர் ஆஃபர் டைமில் தான் 8000 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு நம்மளால் வாங்க முடியுது. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நத்திங் இயரோட கண்டிப்பாக இதில் வந்து டியூனிங் வேறு மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த பட்ஸில் வந்து மியூசிக் லிசன் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒய்டாக அந்த செப்பரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நத்திங் இயர் அப்படி இல்லையானா இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து அந்த வித்தியாசம் அந்த மார்க். இப்போ சப்போஸ் மார்க் கொடுக்குறோன்னு வைங்களேன், இயர்ஃபோனுக்கு 90 மார்க் கொடுத்தா நத்திங் 85 மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஆனால் பேட்டரி லைஃபு குவால்காமோட ஆப்டெக்ஸ் அதே சமயம் எல்டாக்கு, ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு இயர்ஃபோன் நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து சைனீஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் ஃபோன்ஸில் வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் அவைலபிளாக இருக்குது, அதேமாதிரி LHDC எல்டாக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் எந்த விதமான வருத்தமும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் நத்திங் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா LHDC எல்டாக்கு அதே சமயம் வந்து AAC, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் மொத்தம் வந்து பிஞ்ச் வேணும்னு நினச்சா நத்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த லுக்கு, பட் வந்து கொஞ்சம் குட்டியாக, கொஞ்சம் மார்ஜினலி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஓரளவு குட்டியாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிங்கன்னா நத்திங். இல்லை எனக்கு வந்து மியூசிக்கில் தான் டீப்பாக டைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபோன் கால் கூட நத்திங் பெட்டராக இருக்கும். ஃபோன் கால் அப்படிங்கிற ஏரியாவில் நத்திங் வந்து இயர்ஃபோனோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து தனிமையில் அமைதியாக மியூசிக் கேட்குறதோ இல்லாட்டி வந்து மேக்ஸிமம் மியூசிக் தான் ப்ரோ லிசன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இயர்ஃபோன் பெட்டராக இருக்கும். சரியா? உங்கள் ஃபோனில் ஆனால் ஆப்டெக்ஸ் சப்போர்ட்டோ இல்லாட்டி எல்டாக் சப்போர்ட்டோ இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். எல்டாக் கண்டிப்பாக இருக்கும், ஆப்டெக்ஸில் HD வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும். LHDC மட்டும்தான் கொஞ்சம் எல்லா டிவைசஸ்லையுமே எனேபிள் செய்து வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டிவி. ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ வாங்கிடலாமா இல்லாட்டி ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவா? ஆக்சுவலாக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பட்ஸ் ஏர் 6 ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ. சரியா? பட்ஸ் ஏர் 6 ப்ரோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் ஓப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லதாக இருக்குது, பட் ரொம்ப ஆஹா ஓகோன்னு புகழாரம் பாடுற அளவுக்குலாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஓப்போ என்கோ M31 நெக் பேண்டோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்காக மார்க்கெட்டில் வேறு யாருமே இல்லைன்னா இதை நம்ம புகழாரம் பாடலாம். ஊருக்குள்ளே எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த 4000 5000 பட்ஜெட்டில். அப்படி இருக்கும்போது ஓப்போ என்கோ பட்ஸ் ஏர் 3 ப்ரோக்கு பெருசாக பேச முடியாது. அதான் யதார்த்தம். இஸ்மாயில் ப்ரோ, ஐ ஹவ் டோல்ட் யூ ரைட் அபவுட் த இயர்ஃபோன் ஏர். தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாம், நீங்கள் இன்னும் ஒரு சில நண்பர்கள் நீங்களாம் தான் சொன்னீங்க இயர்ஃபோன் வேறு லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு. நிஜமாவே வேறு லெவலில் தான் இருந்தது. ஸோ மியூசிக் என்தூசியாஸ்ட்
முக்கியமாக மியூசிக் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இயர்ஃபோன் நல்ல ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து NXVXXN அப்படின்றவர். ஹாய், யூஸ்ட் ரியல்மி X2 ஃபார் த பாஸ்ட் 4 years. X2 camera is still one of the best. 20K price range now upgraded to iPhone 16. Camera one of the best. iPhone 16 க்கு மூவ் ஆயிருக்காங்க. Performance personally better than 8 Gen 3. Battery not up to the mark. I have issue with the Wi-Fi reception. It's not that even good as Realme X2 performance. Okay, Realme X2 performs better than iPhone 16. I have a question wherein battery section home and lock screen takes too much of battery and I don't know what to do. Even screen off time is very less. இதுக்கு காரணம் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் நிறைய சேனல்ஸில் இப்போ டெலிகிராம் மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன், அதே சமயம் யூடியூப்ல நிறைய சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து வேக் ஆகுங்க. ஸோ இது வந்து ஐஃபோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபம்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் டிசேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள போய் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷனே வேணாயா அப்படின்னு முடிவு பண்ணி டிசேபிள் பண்ணிங்கனாலும் நல்லது தான். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஐஃபோனில் இருக்கும்போது நீங்கள் பண்ணீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வேக் ஆகாது. ஸோ லாக் ஸ்க்ரீனோ ஹோம் ஸ்க்ரீனோ வேக் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பேட்டரி சார்ட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது லாக் ஸ்க்ரீன்லாம் ஒரு இடம் பிடிச்சி வச்சிருக்கும். நிஜமா, ஏன்னா நானும் ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் லாக் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கும். எல்லாமே இல்லாட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் டாயிங்னு வந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா இப்போ ஒருத்தர் லைக் போட்டிருக்காங்க, அடுத்த ஒரு 30 செகண்ட்ஸில் இன்னொருத்தங்க லைக் போடுறாங்கன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன். அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரே விஷயத்துக்காகவே டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் ப்ரோ ட்ரெயின் ஆகுது. அப்புறம் நெட்வொர்க் ரிசெப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலார் ரிசெப்ஷனும் சரி, வைஃபை ரிசெப்ஷனும் சரி, ஐஃபோன், சாம்சங் இந்த மாதிரியான டிவைசஸில் வந்து நிஜமாவே சைனீஸ் பிளேயர்ஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததில்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. இதை நான் நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருப்பேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஃபோன் as well as சாம்சங் as well as கூகுள், இவங்க 3 பேரோட டிவைசஸ்க்கு இடையில ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளும் சரி, சாம்சங்கும் சரி, கூகுளும் சரி, எல்லாருமே வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சிருக்க மாதிரியே இருக்கும். பட் மற்றவங்களெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ரவுட்டர்லேருந்து நார்மலாக நான் எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப தூரம் வரைக்கும் கனெக்டடாகவே இருக்கும். எஸ், ஸோ அதெல்லாம் ரீசன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேமிங் அப்படிங்கிறவர் வந்து என்கிட்ட CMF பட்ஸ் ப்ரோ இருக்குது ப்ரோ, பட் என்னோட அந்த சார்ஜிங் கேஸ் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட அந்த பட்ஸ் மட்டும் தான் இருக்குது, இப்போ சார்ஜிங் கேஸ் மட்டும் வேணும், என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக CMF தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆகணும். அதாவது நத்திங் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, எனக்கு வந்து கேஸ் மட்டும் வேணும், பாசிபிளான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வேறு வழியே கிடையாது. புதுசு வாங்கிட்டு 2 செட் ஆஃப், அதாவது 2 பேர் ஆஃப் பட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி வேணால் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு எல்லோரும் நம்ம வந்து ஆடியோ லிசன் பண்ணுறதுக்கான டைம் இருக்கான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கால்ஸ் அந்த மாதிரியான ஒர்க் அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும்னா பேர் ஆஃப் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட பேட்டரி வந்து ஒரு 10% 20% வரும்போது அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த இன்னொரு பேர் புது பேர் எடுத்து எல்லாம் கரெக்ட் தான். பட் காதை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாலா பிரதர், CMF இயர்பட்ஸ் ப்ரோ 2 வாங்கலாமா, நல்லா இருக்குமா, உண்மையாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ்க்கு செம குட்டாக இருக்குது ப்ரோ. சரியா, எந்த மாதிரினா இப்போ பரத்தில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு 40% வால்யூமில் லிசன் பண்ணிட்டு அமைதியாக சுற்றி வர வண்டியிலேருந்து எல்லா சத்தமும் கேட்குற மாதிரி லிசன் பண்ணிட்டே வரும்போது ஹெல்மெட் குள்ளே இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த கேஸில் ஒரு பட்டன் இருக்குங்க. கேஸில் இருக்க பட்டன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா வரக்கூடிய காலும் அட்டன் பண்ணலாம், அந்த காலை கட்டும் பண்ணலாம், அதேமாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டை பாஸ் பண்ணலாம், திரும்ப ரெசியூமும் பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போகலாம். இது எல்லாமே கேஸ்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இல்லாட்டி வந்து அப்படியே ஹெல்மெட் குள்ளே கை விட்டு எங்கேருந்து டச் பண்ணுறது வேலைக்காது. பிஞ்சாவது பரவாயில்ல, கஷ்டப்பட்டு இப்படி போயிட்டு பிஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இந்த டச்சுக்கு வந்து இப்படி உள்ளே போயிட்டு இப்படி தட்டுவீங்களா, வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து இந்த CMF பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் அந்த பட்டன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் S25 சீரிஸ் வேறு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸினாஸ் வரலன்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறீங்க? சரி, அடுத்த பதிவில் பார்ப்போம். பை.